வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மில். டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டிஆர்டிஓ அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்திய இராணுவம், அதாவது இந்தியன் ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே இந்த ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க, பிஇ பிடெக், அடுத்து டிப்ளமோ, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பிஇ பிடெக், இசிஇ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதாவது இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் தென் கெமிக்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 வேக்கன்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், டெக்னீஷியன் டிப்ளமோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் கெமிக்கலில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க ரெகுலர் மோடில் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ஒரு 20 வேக்கன்சி இருக்குது. அடுத்து ட்ரேடு, இந்த ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மிஷினிஸ்ட், மெக்கானிக், டீசல், டிராஃப்ட்மேன், எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிஷியன், லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், சிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடிஐக்கு மட்டுமே பாருங்கள் 135 வேக்கன்சி இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். மேஜர் டிசிப்ளைனில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று. பட் வேக்கன்ட் குறைவாக இருந்தாலும் முக்கியமான டிசிப்ளைனில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பெரும்பாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஐடிஐக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரயில்வேயில் ப்ளஸ் இந்த மாதிரி டிஆர்டிஓவில் அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை தவற விடாதீங்க. இந்த அப்ரண்டிஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டிகிரியோ டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்ணை மூடிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், யாராவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சஜஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடிச்சுட்டேன், இப்போ ஒரு ஜாபில் இருக்கேன், அதை நான் விட்டுட்டு இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்ரண்டிஸ்ன்றது ஒரு முறை தான். ஓகேங்களா? வாழ்க்கையில் ஒருத்தர் நீ டிகிரியோ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை அந்த குவாலிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டார் இதெல்லாம் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு முறை தான். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் குவாலிஃபிகேஷனை வச்சு, அதுக்கான குவாலிஃபிகேஷனை வச்சு ஒரு முறை தான் அப்ரண்டிஸ் பண்ண முடியும். இன்னொரு முறை அப்ரண்டிஸ் பண்ணவே முடியாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ண முடியாது. ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நம்ம அப்ரண்டிஸ் சேர்ந்துருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் லேட்டராக திங்க் பண்ணலாம். பட் திங்க் பண்ண மட்டும் தான் முடியும், நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஒன்ஸ் அப்ரண்டிஸ் முடிச்சிட்டா எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி இந்த 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அப்ரண்டிஸும் கம்ப்ளீட் பண்ணாமல், அப்ரண்டிஸ்க்கும் இதுக்கு முன்னாடி போகாமல், எந்த ஒரு ஜாப்புக்கும் போகாமல் ஃப்ரெஷராக இருக்காங்க இல்லையா, டிப்ளமோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ DRDO.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்த டிஆர்டிஓ வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம பண்ணணும். ஸோ நம்ம டிகிரியாக டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நேட்ச் வெப்சைட்டில், அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் முதல்ல நம்ம அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். nats.education.government.in இந்த வெப்சைட்டில் பிஇ பிடெக் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். இது நம்பர் 1 ப்ரொசீஜர். சரிங்களா? அடுத்து தான் டிஆர்டிஓ வெப்சைட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். இது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறோம் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நம்ம அப்ரண்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். nats.education.government.in இது டிகிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த வெப்சைட். ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனி வெப்சைட் இருக்குது. ஸோ டிகிரி டிப்ளமோ படித்தவங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் டிஆர்டிஓ வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எத்தனை லைக், எத்தனை கமெண்ட், எத்தனை ஷேரு, ஸோ எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நம்ம எஃபோர்ட்
பண்ணி வீடியோ போடுறோம். அது இப்போ நமக்கு பண்ணுறது வேறு, அடுத்தவங்களுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணுறது வேறு. சரிங்களா? இதிலேருந்து எனக்கு ஒரு லாபமும் இல்லை. இப்பயும் சொல்கிறேன், 4 மாதம் 5 மாதம் ஆனால் கூட இதிலேருந்து ரெவன்யூ எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் எஜுகேஷன் சேனலில். நீங்கள் ஒரு யூடியூபராக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு எஜுகேஷன் சேனலில் நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எஜுகேஷன் யூடியூப் ஜாப் அப்டேட் சேனலை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அதிலேருந்து இன்கம் எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப பொறுமை தேவை. சில லாகெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேயே வந்து லாக் சேனல்லலாம் இன்கம் எடுக்கலாம். எஜுகேஷன் சேனல் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு பண்ணாலும் அதுக்குண்டான ஆடியன்ஸ் வந்து கம்மி தான் இந்த ஸ்டேஜில். அதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்தாங்க, இப்போ வர கம்மி தான். பட் பார்க்குறதும் கம்மி. அதனால் ரெவன்யூ அஃபெக்ட் ஆகும். 5 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்கம் வரதே பெரிய விஷயமா இருக்குது இப்போல்லாம். அதுதான் உண்மை. நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க, இதில் வந்து ஒரு 10,000 15,000 எடுத்துடுறாங்கப்பா பார்த்த உடனே அப்படின்னு. அப்படி கிடையாது. அதை ரன் பண்ணுறவங்களுக்கு தான் அது சிரமம் தெரியும். அதை நான் சொல்லிடலாம், நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, ஓகே, அதை விடுங்க. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாதது தான் உண்மை. இப்போ அந்த அப்ரெண்டிஸ் வெப்சைட் சொன்னேன் இல்லைங்களா, nats.education.government.in. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி போட்டு சர்ச் பண்ணி அதில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக டிஆர்டிஓ வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஏஜ் பாருங்கள், மினிமம் 18 இருக்கணும். மேக்ஸிமம் 1 செப்டம்பர் 2025 அந்த டேட் படி உங்களுக்கு 18 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 25க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 18 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2021, 22, 23, 24, 25 இந்த இயரில் டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ ரெகுலர் மோடில் படித்து பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். 70% அண்ட் அபோவ் இருக்கிறவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நான் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன். அப்ளை வீடியோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். இதில் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லையா அப்படின்னா, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் தான், ஷார்ட் நோட்டீஸ் தான். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன டிசிப்ளைனில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைஃபண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நாங்கள் ஸ்டைஃபண்ட் தருவோம், சேலரி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேஷ்னல் அப்ரெண்டிஸ் வெப்சைட்டில் nats.education.government.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் பேசிக் டீட்டெயில், அடுத்து உங்கள் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக், இதெல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து எசென்சியல் டீட்டெயில். கண்டிப்பாக நீங்கள் அதை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் நீங்கள் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, டிஆர்டிஓ, அங்கே போகிறப்ப நீங்கள் கையில் அங்கே ஒரு பாஸ்புக் வந்து அவங்களுக்கு தர மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க அமௌண்ட் க்ரெடிட் பண்ணுவாங்க. அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.